நண்பன் வீட்டிலேயே கொள்ளையடித்த நயவஞ்சகனை கைது செய்த போலீசார். கொள்ளையடித்த நகையுடன் கோவைக்கு தப்பிச் சென்றவரை கோபி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோபி அருகே உள்ள வடுகப்பாளையம் புதூரை சேர்ந்தவர் ஆனந்தன். இவர் இளநீர் வியாபாரம் செய்து வருகிறார். கடந்த ஜூலை 22ஆம் தேதி ஆனந்தன் வீட்டை பூட்டிவிட்டு இளநீர் வியாபாரத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதைத் தொடர்ந்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த டேபிள் உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 சவரன் நகை மற்றும் 2000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இது குறித்து ஆனந்தன் அளித்த புகாரின் அடிப்படையில் கோபி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையனை தேடி வந்தனர். இந்நிலையில் கோபி பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்தவரை பிடித்து கோபி போலீசார் விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் ஆனந்தன் வீட்டில் கொள்ளையடித்தவர் அவர்தான் என்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் கைது செய்யப்பட்டவர் வடுகப்பாளையம் புதூரை சேர்ந்த சுப்பிரமணியம் என்கிற குமார் என்பதும் இவர் ஓலப்பாளையம் பிரிவில் பைக் மெக்கானிக் ஒர்க் ஷாப் வைத்து நடத்தி வந்ததும் தெரியவந்தது. குமாரின் ஒர்க் ஷாப்பிற்கு சென்றபோது ஆனந்தனுடன் குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன் ஆனந்தன் 3 சவரன் நகை வாங்கியிருப்பதாக குமாரிடம் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து நகையை கொள்ளையடிக்க திட்டமிட்ட குமார் ஆனந்தன் வியாபாரத்திற்காக சென்ற நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடித்துவிட்டு கோவைக்கு தப்பிச் சென்றது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து கோவை சின்னியம்பாளையத்தில் தங்கியிருந்த குமார் கோபி வந்தபோது தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட குமார் கோபியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நகை இருப்பதை அறிந்து நண்பன் வீட்டிலேயே கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.